என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி, அமாவாசை, கேதார கௌரி விரதம், எதுங்க சரியான நேரம், எதுங்க சரியான நாள்? கேதார கௌரி விரதம் இருக்கிறதுக்கு சரியான நாள் சொல்லுங்க, அமாவாசை விரதம் இருக்கிறது சரியான நாள் சொல்லுங்க, நேரம் சொல்லுங்க, அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அன்பு உறவுகள் ரொம்ப பேர் போன் மூலியமா கேட்டதுனால நமக்கு கோவில் வேலை கொஞ்சம் இருந்தது, அதனால வீடியோ முன்கூட்டி போட முடியல. அதனாலதான் உங்களுக்கு நெருக்கத்துல கண்டிப்பா நான் போட்டிருக்கேன். இனிமேல் இது போல நடக்காது, கொஞ்சம் முன்கூட்டியே நான் வீடியோ கொடுக்க முயற்சி பண்றேன். அன்பு உறவுகளே, நமக்கு தீபாவளி எப்போ வருது அப்படின்னா 20/10/2025 நமக்கு திங்கள் கிழமை தீபாவளிங்க. இப்ப இந்த தீபாவளி அன்னைக்குனும் நோன்பு இருக்கிறவங்க மாலை நேரத்துல நோன்பு இருக்கிறவங்க, காலை நேரத்துல நோன்பு இருக்கிறவங்க தீபாவளி நோன்பு, அதாவது கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சதுர்த்தசி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையில நோன்பு விரதங்கள் இருக்கிறது வழக்கம். இப்ப நீங்க எந்த நோன்பை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிற முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ சதுர்த்தசி விரதங்க, சதுர்த்தசி நோன்பு இருக்கிறவங்க தீபாவளி அன்று, அதாவது 20/10/2025 திங்கள் கிழமை நமக்கு சதுர்த்தசி திதி இருக்கு. சதுர்த்தசி நோன்பு விரதம் இருக்கிறவங்க நீங்க அன்னைக்கு தான் எடுத்துக்கிறலாம், நீங்க காலையில எடுத்துக்கிறது ரொம்ப உத்தமம். அதே போல கேதார கௌரி விரதம் இருக்குதுங்க, அது நாங்க எப்ப எடுத்துக்கிறோம்? அமாவாசையும் நமக்கு விரதங்களை நாங்க கடைபிடிச்சு நாங்க முன்னோர்களுக்கு இலை போடுற வழக்கம் இருக்கு, அதையும் நாங்க கடைபிடிக்கணும். அதற்காக தெளிவா எங்களுக்கு வீடியோ கொடுங்க அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்திருக்கு. அதுக்காக இந்த சீதாராம ஜோதிடம் வாயிலாக உங்களுக்கு துல்லிதமாக தெளிவான ஒரு விளக்கத்தோடு இந்த வீடியோவை நாங்க கொடுக்கிறோம். இப்ப நமக்கு தீபாவளி சதுர்த்தசி விரதம் இருக்கக்கூடியது, அதாவது நோன்பு இருக்கக்கூடியது நம்ம சொல்லிட்டோம். கேதார கௌரி விரதம் நோன்பு அப்படிங்கிறது மாலை நேரமும் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, காலை நேரம் நோன்பு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கிறது? ஏன்னா நமக்கு 20ஆம் தேதி, அதாவது 20/10/2025 தீபாவளி அன்னைக்கினும் திங்கள் கிழமை மாலை 4:14 ஆரம்பிச்சிருதுங்க. 4:14 ஆரம்பிச்சிடுது. அமாவாசை திதி மாலை 4:14 ஆரம்பிச்சிருதே, நாங்க மாலை நேரத்துல இந்த கேதார கௌரி விரதம் இருக்கிறோமே, அதை நாங்க இப்ப கடைபிடிக்கலாமா? எங்களுக்கு அமாவாசையை கணக்கு வச்சுதானே நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன் அப்படின்னா கேதார கௌரி விரதம் 21/10/2025 நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அன்பு உறவுகள் 2 பேர் கோவிலே கேட்டாங்க, சுவாமி நாங்க இரவுல தான் எடுப்போம். எப்படி? நாங்க இரவு நேரத்துல தான் நோன்பு எடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னா நமக்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அந்த விரதத்தை இரவுல தான், அமாவாசை விரதத்தை நாங்க தங்குறதை எடுப்போம் அப்படின்னா நீங்க திங்கள் கிழமை மாலை 6 மணிக்கு மேல எடுத்துக்கலாம். சரிங்களா? திங்கள் கிழமை மாலை 6 மணிக்கு மேல இந்த விரதத்தை நோன்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இரவு நேரத்துல எடுக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அமாவாசை திதி இருக்கணும் இல்லையா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21/10/2025 செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி 5:48 மாலை முடிஞ்சிருது. 5:48 மேல நமக்கு பிரதம திதி இருக்கும். அதுக்கு மேல நம்ம நோன்பு இருந்து வழிபடுவது உத்தமம் அல்ல. சரிங்க, அமாவாசை என்னைக்கு வருது? அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரத்தையும் சொல்லுங்க அப்படின்னு அன்பு உறவுகள் கேட்டிருக்காங்க. 21/10/2025 தாங்க நம்ம வீட்டுல முன்னோர்களுக்காக வழிபடக்கூடிய நாள். இது செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்திருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த கேதார கௌரி விரதமும் நாங்க இருக்கிறோமே, அமாவாசை விரதமும் நாங்க இருந்து வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வழிபடலாம். ஏன்னா முன்னோர்களை மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு பலம். அதன் பிறகுதான் மற்ற வழிபாடு. அதனால இதே விரதத்தோடு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. விரதங்கிறது என்ன? அன்னைக்கு மனதார தெய்வங்களை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா விரதம். இப்படி இந்த கேதார கௌரி விரதத்துக்கு சிலவங்க கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழிமுறைகள் இருக்கு.
சிலவங்க வந்து உருவப்படம் வச்சு லட்சுமி படம் வச்சு வழிபடுறதும் இருக்கு. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்க எந்த வழியை ஃபாலோ பண்றீங்களோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க புதுசா கலசம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்க தலைமுறையில யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கையால கலசத்தை வாங்கி வச்சு வழிபடலாம். இல்லைங்க நான் ஆசைப்படுறேன், நான் இந்த முறை கலசம் வச்சுதான் வழிபடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தலைமுறைய. அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த விளக்கத்தை சொல்லுங்க. அவங்க ஆத்மார்த்தமா மனசார அவங்க கலசம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த கலசத்தை வச்சு நீங்க வழிபடலாம். இல்ல அப்படின்னா ஒரு கோவில்ல போய் அர்ச்சகர்கிட்ட போய் இது மாதிரி நான் வந்து கேதார கௌரி நோன்பு இருக்க போறேன், எனக்கு வந்து கலசம் வச்சு கொடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கலசம் பிடிச்சு கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலியமா நீங்க அப்படியே ஆரம்பிச்சு வரலாம். ஏன்னா கலசம் வச்சு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த வழிபாடு செய்யறதுனால கணவருடைய ஆயுள் விருத்தி, தீர்க்க சுமங்கலி, குடும்பத்துல எல்லோரும் நலத்தோடு வளத்தோடு செல்வ செழிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சிவசக்தியுடைய பரிபூரண ஆசி கிடைக்கும். மகாலட்சுமி அனுக்கிரகமும் உங்க குடும்பத்துல நிறைஞ்சிருக்குங்க. சரி, இப்ப முன்னோர்களுக்காக நம்ம கேதார கௌரி விரதங்கள் நம்ம சொல்லிட்டோம். எந்த நேரங்கள்ல எந்த நாள்ல இருக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கிறலாம். சரி, இப்ப வந்து நம்ம அமாவாசை விரதம் இருக்கணும். இந்த அமாவாசை விரதம்ங்கிறது காலையில நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து இதேதான் கேதார கௌரி விரதமும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். நீங்க அப்படியே இருந்துட்டு ஏதாவது நீங்க பால் பழம் இது மாதிரி எடுத்துக்கிறலாம். மதியம் என்ன செய்யணும், முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம முன்னோர்களுக்கு எப்பயுமே சொல்றது போல 2 இலை எப்பயுமே முன்னோர்களுக்கு போடணும். நம்ம சமைச்ச சாதங்கள் அங்கே வச்சிருக்கக்கூடிய கூட்டு பொரியல் எல்லாமே முன்னோர்களுக்கான இலையில படையல் வச்சுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு முன்னோர்களுக்கு அதை வந்து நம்ம படைக்கணும். எந்த நேரம், இப்ப இன்னைக்கு நம்ம 21/10/2025 செவ்வாய்க்கிழமை நமக்கு அமாவாசை நேரம் பார்த்தோம்னா 12 to 1 நமக்கு குளிகை நேரம் இருக்குதுங்க. இந்த நேரத்துல இலை போட வேண்டாம். குளிகை நேரத்துல இலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. குளிகை காலம் முடிஞ்சு 1:30 மணிலிருந்து 2:30 மணிக்குள்ளாக மதியம் இந்த நேரத்துல உங்க முன்னோர்களுக்கான இலை படையல் போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீங்க மாலை நேரம் கேதார கௌரி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு முன்னாடி இந்த கேதார கௌரி விரதத்தை நீங்க வந்து முடித்து கொள்ளலாம். விரதம் இருந்து அதை நிறைவு செய்து கொள்ளலாம். அதற்கு மேலாக நாங்க இரவு வழிபாடு செய்யறவங்க அப்படின்னால் 6 மணிக்கு மேல நாங்க ஒரு 8-9 மணி வரைக்கும் இந்த கேதார கௌரி விரதத்தை நாங்க வழிபடுவது வழக்கம் அப்படின்னா நீங்க 20/10/2025 திங்கள் கிழமையை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு திதி இருக்கு, ஒன்னும் தவறு கிடையாது. இல்லைங்க எங்களுடைய வீட்டுல இந்த நாள்ல ஏதாவது மாமிசம் இந்த மாதிரி சாப்பிடுறது வழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு உங்க வீட்டுல அது சமைக்கிற வழக்கம் இருந்தா நீங்க 20ஆம் தேதி எடுத்துக்கிறவே கூடாது. கேதார கௌரி விரதம்ங்கிறது நல்ல சைவத்தோடு சைவ உணவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய விரதம். அதனால அந்த மாதிரி உணவுகள் உங்க வீட்டுல விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க 21/10/2025 செவ்வாய்க்கிழமை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அந்த நேரங்கள்ல சிவசக்தி வழிபாடு உங்களுடைய இல்லத்திலும் பண்ணலாம். இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்கள் போய் அங்கே சிவசக்திக்கு 2 விளக்கு ஏற்றி வாசனையான மலர்கள் கொடுத்து உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லோருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவு கொடுங்க. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்க. இந்த காலம் மழை காலமா இருக்கு. அதனால எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நவக்கிரக தோஷம் இல்லாம இருக்கும் இல்ல, குடை தானம் கொடுங்க. இதால சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்கு சுக்கிர பகவான் அருள் கிடைச்சா ஒரு சொந்த வீடு வாங்கலாம். வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிய ஒரு கார் வண்டி வாகனம் வாங்கணும். குடும்பத்துல சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா சுக்கிரன் அருள் வேணும். நாள்ல குடை தானம் கொடுங்க. குடை தானம், செப்பல் தானம் கொடுங்க. சனி தோஷம் நிவர்த்தியாகும். செப்பல் தானம் கொடுங்க. அன்னதானம் கொடுங்க. குருதோஷம் நிவர்த்தியாகும். இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தான பொருள்களுக்கும் மிகப்பெரிய பலன்கள் இந்த அமாவாசையில் உண்டு. அதுவும் நமக்கு வந்து கேதார கௌரி விரதத்தோடு அமாவாசை செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கிறது. நமது ஆலயத்துல செவ்வாய்க்கிழமை தான் மகா பிருத்திங்கிரா தேவிக்கு மகா யாகங்கள் நடக்க இருக்கிறது. மாலை 5 மணிக்கு இந்த யாகங்கள் துவக்கப்பட்டு இரவு 7 மணி வரைக்கும் இந்த யாகங்கள் சிறப்பாக நடைபெறும்.
சென்னைக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா நமது ஆலயத்துல மகாபிருத்திங்கிரா தேவி யாக வேள்வியில கலந்துக்கிறவங்க சீக்கிரமா ஒரு 5 மணிக்குள்ள வந்துருங்க. ஏன்னா இந்த முறை நமக்கு அமாவாசை தேதிக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்க வரணும் அப்படின்னா சென்னை அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல அருகாமையில கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸ் இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஜோதி விநாயகர் ஆலயம். இப்ப கோவில் கும்பாபிஷேக திருப்பணி நடக்கிறதுனால முன்னாடி போர்டு இருக்காது, அங்கக்குள்ள கேட்டாலே சொல்லுவாங்க. கோவில் ஜோதி விநாயகர் ஆலயமா இருந்தாலும் மகாபிருத்திங்கிரா தேவி பிரதானமாக இந்த யாக பூஜை நடக்கும். கலந்துக்கிறங்க. நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.